ஹாய்ங்க, கேசரி செஞ்சுருக்கேங்க. இன்றைக்கி எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம் வாங்க. முந்திரி பருப்பு, திராட்சை, ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். 2 பேருக்கு செய்கிற அளவுங்க இது. ஃபஸ்ட்டு கடாயில் ஆயில் போட்டுட்டு முந்திரி பருப்பை நல்லா பொன்முருவலாக வறுக்கணுங்க. வறுத்து எடுத்து வச்சுட்டு திராட்சை அடுத்தது போடணும். போட்டு அது ஏன்னா திராட்சை தீஞ்சிரும், அதனால் போட்ட உடனே எடுத்துருங்க. சூடாக இருக்கும் இல்லையா நெய், அதனால். அதுக்கப்புறம் ரவை, அதில் நான் 1/2 டம்ளர் ரவை, 1/2 டம்ளர் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேங்க. நீங்கள் வேணுன்னா சர்க்கரை கொஞ்சம் 3/4 டம்ளர் கூட எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஸ்வீட் அதிகமாக வேணும்னா, எனக்கு மீடியமாக இருந்தால் போதுன்ட்டு நான் 1/2 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். ரவையை போட்டுட்டு நல்லா வறுத்துட்டு வாசனை வரலாம் வறுத்துட்டு நான் பக்கத்தில் சுடு தண்ணி எப்போவுமே ரெடி பண்ணி வச்சுருப்பேன். அதை 2.5 டம்ளர் விட்டேங்க. கொஞ்சம் தளராக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், அப்புறம் இறுகிடும் இல்லையா, அதனால் 2.5 டம்ளர் விட்டுட்டு ரவையில் ஊற்றிட்டு கொஞ்சம் தட்டு போட்டு மூடி, ஒரு கல் உப்பு போட்டுட்டு தட்டு போட்டு மூடிட்டேங்க. மூணுதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அதில் கொஞ்சம் கேசரி பவுடர் போட்டு ஒரு சிட்டிக்கு, அது கம்மியாக, கலர் ரொம்ப வேண்டாங்க, கொஞ்சம் கம்மியாக போட்டுட்டு கலரி விட்டு சர்க்கரையை போட்டு நல்லா கலரிட்டு முந்திரி திராட்சை அதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நெய் சூடு பண்ணி வச்சுருப்போம். அதை எடுத்து லாஸ்ட்டாக இறக்கும் போது ஊற்றணும். ஒரு ஸ்பூன் நெய் நல்லா சூடு பண்ணி ஊற்றினோம்னா சுவையான கேசரி ரெடிங்க. சில பேர் நெய்யோட கொஞ்சம் ஆயிலும் சூடு பண்ணி இறக்கும் போது ஊற்றுவாங்க. அப்படியே ஊற்றலாம், நல்லாயிருக்கும். எப்படி இருந்ததுன்னு செஞ்சு பார்த்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஆல்.